மாசுதம் சோக விநாச காரணம் ஈஸ்வரபாத பங்கஜம். ஜூஸ் யாருக்கு தெரியுமா? தெரியும். யாருக்கு? மணி சாருக்கு. ஏய் இங்க வாங்க. உடம்பு சரியில்லாத பொண்ணுக்கு ஜூஸ் கொண்டு கொடுத்தா மணிங்கிறிய. அகஜான பத்மார்க்கம் கஜான மகன் நிஷம் அநேக தந்தம் பக்தானாம் ஏக தந்தம் உபாஸ்மஹே அகஜான பத்மார்க்கம் கஜான. உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சிருக்கா? நான் அதான் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க சொன்னல. உன்னால ஒரு வாரம் கூட வெயிட் பண்ண முடியாதா? அதுக்குள்ள என்ன அவசரம்? அவங்க கோவம் தனியா வேண்டாமா? அதுக்காக தானே நானும் அந்த ஆட்டோக்காரன் சுத்திட்டு இருக்கோம். உன்ன சூசைட் பண்ணிக்க போறியே? ஏய், யார் இப்ப சூசைட் பண்ண போறா? என் மாமியாரு. நீதான். எப்போ? இப்போ கைத்தை கட்டி தொங்க போனல. ஏய், வீட்ல என் துணியை போடுறதுக்கு கொடி இல்லையேன்னு கட்டு போனேன். போச்சுடா, இப்போ சுத்த போயிட்டேனா? சாரி, நீங்க மறுபடியும் சூசைட் பண்றதா நினைச்சு நான். அப்படியே நான் சாக போயிருந்தாலும் வந்து என்ன கைய பிடிச்சு இழுத்து போட்டுக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்ன கட்டி பிடிச்சு உருண்டு என்ன இங்க தொட்டு அங்க தொட்டு அங்க தொட்டு. ஐயோ, நான் அங்க தொடலங்க. நீ எங்க தொட்டேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு பீச்லயும் இப்படியே தான் பண்ண. உன் மனசுல வேற என்னமோ இருக்கு. எனக்கு இப்பதான் டவுட்டா இருக்கு. என்ன டவுட்? நீ என் மேல ஆசைப்பட்டு என்ன அடையணும்னு தான் என்ன கடத்திட்டு வந்திருக்க. ஐயா, இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அப்போ இனிமே வருமா? அது லுக் ஹியர் பா, நீ என் லவர் இல்ல, எதிரி. அத ஞாபகம் வச்சுக்கோ. Called you all for the purpose of. ஏய் தமிழ் தமிழ். உங்களை எல்லாரும் எது கூப்பிட்டிருக்கேன்னா ஒரு முக்கியமான விஷயம். அதே இம்மா முக்குற காயத்ரி யாரையா லவ் பண்ணுதா? அபிஷு மணி சார் தான் லவ் பண்றாரு. காயத்ரியா? ஏய் கொன்னுருவேன். மணி சார் பிரியாவை லவ் பண்றாரு. ஏய் சொல்லவே இல்லையடா. அடச்சி சுமாரு. அப்ப இல்லங்கறடா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப ஆமாங்கறடா? அட இல்லங்கற ஆயிரே. நீங்க ரெண்டு பேரும் செத்த நேரத்துக்கு முன்னாடி மாடியில கட்டி புரண்டால இல்லையா? ஆமா. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆமா. இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க நல்லா மாவாட்டுவீங்கன்னு ரெண்டு பேருக்கும் டையே ஒன்றரை கண்ணா. லவ். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்பதானே என் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமையும். என்ன இது குழப்பறீங்க? பிரியாவும் என் பொண்ணு மாதிரி தானே, அதான் சொன்னேன். அதான் நல்ல வேளை இந்த ரவுடிட்டு இருந்து என் பொண்ணை காப்பாத்திட்டேன். ஏதோ மைண்ட் வாய்ஸ் வருது. இல்ல கேஸ் ட்ரபிள். சுண்டலை கட் பண்ணுங்க. நீங்க வீரமணி, சூரமணி, அறிவுமணி மட்டும் இல்ல, தியாகமணி. விடுமா, இனிமே அந்த கையை அவ பிடிப்பா. உங்க கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். அப்பதான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமையும். நான் பிரியாவை சொன்னேன். சார், ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மணி, எல்லாரும் லவ் பண்ணிட்டு தூக்கிட்டு வருவானுங்க. ஆனா நீ தூக்கிட்டு வந்துட்டு லவ் பண்ற. என்னோட கட்டிங் எனக்கு கிடைக்குமா இல்லையா தெரியல. ஆனா உங்க அப்பன் தாதாவோட வெட்டிங் உனக்கு நிச்சயமா இருக்குது. பாடி அப்புறமா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். நான் சொல்றேன். அந்த பைக் என்னது? அது ஏன் அடிக்கிறீங்க? அப்ப அந்த பொண்ணை நீதான் பின்னாடி உட்கார வச்சுட்டு போனியா? ஐயோ, என் பொண்டாட்டி தவிர வேற யாரையும் நான் பின்னாடி வண்டியில உட்கார வச்சு கூட்டு போக மாட்டேன் சார். சத்தியமா சொல்றேன். அந்த வண்டி வாடகைக்கு விட்டு ஒரு வாரம் ஆச்சு சார். யாருக்கிட்ட அந்த வாடகை கூட்ட? எல்லாம் உங்க ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு தான். பாத்தியா, ஒரு ஃப்ராட் கிட்ட மாட்டி இருக்குது அந்த பொண்ணு. சார், போலீஸ்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் சார் போலீஸ்காரங்களை அடிக்கிறீங்க? நான் தான் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். அவர் நல்லா இருந்தாரு. என்னவே இல்ல சார், அவர் புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார் சார். எவன்டா புதுசா வந்தவன் சொன்னா? சார், அவங்க நல்லா ஏமாத்திட்டாங்க சார். அவங்களா இல்ல. ஐயோ, ஒன் மினிட், யூ ப்ளீஸ் கோ அவுட். ஓகே சார். சார், உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா சார்? ஏன் ஸ்டாஃப் கை தப்பல என்ன போட்டு அடிக்கிறீங்களே? அப்புறம் என் பிரஸ்டீஜ் என்ன சார் ஆகுது? இப்போ சார் அடி வாங்க முடியாது சார். என்ன யாரே கம்ப்ளைண்ட் பண்ணல சார்? ஒழுங்கா வந்து வாடகை கொடுக்குறாங்களே சார். 2 நாளைக்கு ஒரு தடவை கரெக்டா வந்து வாடகை கொடுக்குறாங்க. நேத்து கூட வந்து போனாங்க. அடுத்தது இப்போ இந்த மண்டே வருவாங்க. நான் நாஜுக்கா பேசி மடக்கி வச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீ வந்து பிடிச்சிட்டு போங்க. நீ சொல்லி நான் பிடிச்சு போவேன். நான் ஏசி பேசுறேன். அவனை இப்ப விட்டுருங்க. ஆனா அவனுக்கு தெரியாம நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருங்க. ஏன் சார்? எனக்கு தெரியாம வாட்ச் பண்றது எங்கிட்டே போட்டு காட்டுறீங்களே. தமாஷான போலீஸ் சார் நீங்க. இது பெரிய இடத்து விஷயம், ஜாக்கிரதை. நிலா அது வானத்து மேலே வலானது ஓடத்து மேலே
போலாமா? ஐயோ பீச்சுக்கு? நான் வர மாட்டேன். வேற எங்க? நீங்க ஆத்துல பார்த்தா கொண்டு போடுவான். ஏய் நில்லு, பேசிட்டு இருக்கேன்ல. ஏய் escape பண்ணிட்டடா. சார் என்ன ஸ்டார்ட் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல சார், புக் படிக்கிறேன். புக் படிக்கிறீங்களா இல்ல சைட் அடிக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ஏய் டேய் 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 ஆமா சார், நம்ம வயசுல அதெல்லாம் சகஜம் தானே சார். டேய் 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 என்னையும் சேர்த்து கவுக்க பாக்குற பத்தியா? உண்மைதானே சார் சொல்றேன். நீங்க கூட அந்த பிரியாவை லவ் பண்றீங்களா? ஏய் ஐயருக்குன்னா 1000 சொல்வாரா, அதெல்லாம் உண்மை ஆட முடியுமா? அப்போ நீங்க பிரியாவை லவ் பண்ணலையா? அந்த பொண்ணை லவ் பண்றதுக்கே எனக்கு என்னையா தகுதிகிறது? என்ன மணி சார், அவங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஸ்டார்டிங்க்கு அந்த தகுதி போதாதா சார்? போதுங்கிற? ஏய் போடா, முதல்ல ஒழுங்கா போய் காலேஜ்ல படிப்ப முடி, அப்புறம் லவ் பண்ணலான்றீங்களா? அப்புறம் அதுக்கெல்லாம் டைம் இருக்காது கண்ணா, தானாவே போட்டு போந்துடும். போ அச்சி போ. சுப்பிரமணி ஏய் யார் யார் அடே? ஏய் உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? உங்க பேரு சுப்பிரமணி, நீங்க பிகாம் படிச்சிருக்கீங்க, அப்பா அம்மா இல்ல, அக்கா வீட்ல தங்கி இருந்தீங்க, அக்கா மகள் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம ரவுடியா ஆக்டிங் கோர்ஸ் நடத்திட்டு கரெக்டா? இவ்வளெல்லாம் தெரிஞ்சவன் ஆட்டோக்கார மட்டும்தான், அவன் சொல்லியிருக்க மாட்டானே. மீட்டருக்கு மேல கொடுத்தா எல்லா மேட்டரும் வரும். பிரியா இங்க இருக்கிறியா நீயே? அடகு வைக்க சொன்னியே செயின், அது 28 கேரட் தானா? இவ்வளவுதான் கொடுத்தான், வச்சுக்க. இந்தா. எனக்கு எதுக்கு? என் கமிஷனை தான் ஆல்ரெடி நான் உருவிட்டேனே. இது மீட்டருக்கு மேல. மீட்டருக்கு மேலதான் உன்னை பத்தி எல்லா மேட்டரையும் நான் சொல்லிட்டேனே. ஒரு தபா நானும் அவனும் ஒன்னாப்பு படிக்க சொல்ல அவனுக்கு பயங்கரமா பாத்ரூம் வந்துச்சு. பெர்மிஷன் வேற டீச்சர் தரலையா? உடனே அவன் என்ன பண்ணா தெரியுமா? டவுசர்லயே மூச்சு மூச்சு மூச்சுன்னு போயிட்டான். டீச்சர் நம்ப மாட்டேன்னு உடனே எல்லாரும் முன்னாடியும் அவுத்து வேற காட்டிட்டா. அந்த வயசுல நாமெல்லாம் ஜட்டி வேற போட மாட்டோமா? டீச்சர் பார்த்துட்டாங்க. அன்னையில இருந்து சுப்பிரமணியன் கூப்பிட மாட்டாங்க. மணி 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 யார்கிட்ட என்ன சொல்லணும் விவசாய இல்ல? போடா டேய், நீ வேற. அந்த பொண்ணுக்கு உன்னை பத்தி எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்குதா? அது உன்னை ஏற்கனவே மீட் பண்ணிக்கிட்டாம அவன் ரவுடி இல்லன்னு அடிச்சு சொல்லுதே. நீ வேற இன்னும் அதே தம்மா துட்டு டவுசரை போட்டு வந்து நிக்கிறியா? என்ன பண்றது? அதான் ட்ரூத் எல்லாம் சொல்லிட்டேன் நான். எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாருக்கும் முன்னாடி என்ன சுப்பிரமணியன் கூப்பிடாதீங்க. ஆமாமா, பாட்டில் மணின்றதே மெயின்டைன் பண்ணு, அதான் நம்ம ஷோக்கு ஃபிட்டா இருக்கும். ஆமா, இல்லைன்னா நான் பிளாட்ஃபார்ம்க்கே வந்துடுவேன். சுப்பிரமணியம் எல்லாரும் காரி துப்பிரமணி மாதிரி ஆகிடாத தாயே. அப்போ என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்க. பி கேர்ஃபுல். ஏமா அந்த மணி மேட்டரை மட்டும் வெளியே சொல்லிடாத.